கதை தொடரும். ஒரு நாள் ஆமை எலியை நோக்கி, உன் சொந்த ஊர் எது? உன்னுடைய வரலாறு என்ன? நீ இங்கு வரக் காரணம் என்ன? என்று கேட்டது. எலி தன் வரலாற்றைச் சொல்லத் தொடங்கியது. என்னுடைய சொந்த ஊர் சம்பகாவதி என்பது. அங்கே ஒரு மடத்தில் நான் இருந்து வந்தேன். அந்த மடம் ஒரு சைவத் துறவியுடையது. அந்தச் சைவத்துறவி நாள்தோறும் தெருவில் பிச்சை எடுத்து வந்து, தான் உண்டது போக மீதியே வேறு யாரேனும் பரதேசிகள் வந்தால் கொடுப்பதற்கென்று ஒரு சிறு பாத்திரத்தில் வைத்திருப்பான். அவன் மீதி வைக்கும் சோற்றை இரவில் நான் வந்து வயிறு புடைக்கத் தின்பேன், அவன் கையில் அகப்படமாட்டேன். இப்படி பல நாட்கள் என் வாழ்க்கை இன்பமாக நடந்தது. ஒரு நாள் அந்த சைவத்துறவியின் மடத்துக்கு இன்னொரு சந்நியாசி வந்திருந்தான். இருவரும் பலவிதமான சாத்திரங்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். இரவு வெகு நேரமாகியும் அவர்கள் பேச்சு முடிந்து தூங்கப் போவதாகத் தெரியவில்லை. எனக்கு பசி பொறுக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் தூங்கும் முன்னாலேயே அந்த பாத்திரத்தில் இருந்த சோற்றைத் தின்னத் தொடங்கினேன். நான் சோறு தின்னும் சத்தம் கேட்டு சைவத்துறவி அதட்டி என்னைத் துரத்திவிட்டான். அப்போது அவனுக்கு ஏதோ ஒரு யோசனை தோன்றியிருக்கிறது. தன்னோட பேசாமல் ஏதோ நினைவாய் இருப்பதைக் கண்டு அங்கு அமர்ந்திருந்த சந்நியாச அவனை நோக்கி, திடீர் என்று என்ன யோசனை? என்று கேட்டான். அத்த எலி குதித்தோடியதைப் பார்த்துத்தான் யோசனையில் ஆழ்ந்துவிட்டேன். நான் இதை தெருவாகச் சுற்றி பிச்சையெடுத்துக் கொண்டு வருகிற சோற்றையெல்லாம் இது இங்கிருந்து கொண்டே தின்று கொழுத்துப் போய்விட்டது. எவ்வளவு வேகமாக அது குதித்துப் பாய்கிறது! அதை பிடிக்கக்கூட முடியவில்லை. இப்படி மதமதப்பான அச்சமில்லாத எலியை நான் பார்த்ததேயில்லை என்று சைவத்துறவி கூறினான். எலி ஒன்றுதானா? இங்கு இன்னும் வேறு எலிகள் இருக்கின்றனவா? என்று வந்திருந்த சந்நியாசி கேட்டான். ஒன்றுதான் என்று சொன்னான் சைவத்துறவி. அப்படியானால் உன் சோற்றுப் பருக்கையினால் மட்டும் இது கொழுக்கவில்லை. இது கொழுத்திருப்பதற்கு வேறொரு காரணம் உண்டு. இந்த இடத்திலே நாம் மண்வெட்டியால் வெட்டிப் பார்க்க வேண்டும் என்றான். என்று சைவத்துறவி விவரம் புரியாமல் கேட்டான். எவனிடத்தில் பொருள் இருக்கிறதோ அவன் கொழுப்பாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த எலி இருக்குமிடத்தில் ஏதோ புதையல் இருக்க வேண்டும் என்று வந்திருந்த சந்நியாசி கூறினான். உடனே அவர்கள் எலி வளையிருந்த இடத்தை வெட்டத் தொடங்கினார்கள். உண்மையில் அங்கு அவர்களுக்கு தங்கப் புதையல் கிடைத்தது. அவர்கள் அந்த தங்க நாணயங்களை எடுத்துக் கொண்டார்கள். நான் பயந்து போய் வேறொரு வளையில் பதுங்கிக் கொண்டேன். மறுபடி பஸ் எடுத்தபோது நான் அங்கு சோறு தின்னப் போனேன். அந்தத் துறவி துரத்திக் கொண்டு வந்து என்னை அடித்துவிட்டான். அன்று முதல் இன்று வரை அந்த மடத்திற்கு திரும்பிப் போகவே எனக்கு பயமாக இருக்கிறது. இப்போது ஓர் ஆண்டாகக் காட்டில்தான் இருந்து வருகிறேன். அறிவும் கல்வியும் நன்மையும் பயனும் வன்மையும் இன்பமும் எல்லாம் பொருளினால்தான் உண்டாகின்றன. சுதியில்லாத பாட்டும் உறவினர் இல்லாத நாடும் அறிவில்லாதவர் கவிதையும் நல்ல மனைவியில்லாத வீடும் கணவன் இல்லாத பெண்ணின் அழகும் வீண் பாழே. பொருள் இல்லாதவர்களுக்கு உலக வாழ்வே பாழ். கதிரனன் இல்லை என்றால் கண்ணுக்குத் தெரிவன எல்லாம் மறைந்து போகும். அதுபோல் பொருள் இல்லாதவர்களுக்கு எல்லா நன்மைகளும் மறைந்து போகும். அந்தச் சைவத்துறவி என்னை அடித்து விரட்டும்போது தங்கப் புதையலின் மேல் இருத்த கொண்டு என் சோற்றைத் தின்று கொழுத்த எலியே, இப்போது உன் தங்கம் பறி போச்சே. இன்னும் உனக்கு வெட்கம் இல்லையா? என்று கேட்டான். அது எனக்கு இன்னும் வேதனையாக இருக்கிறது. அந்த வேதனை நீதான் ஒரு வழி சொல்ல வேண்டும். அதற்காகவே உன்னிடம் வந்து சேர்ந்தேன் என்று எலி கூறியது. கவலைப்படாதே, இந்தக் காகத்திற்கு நீ ஒரு செல்வம் போல உற்ற நண்பனாக கிடைத்தாய். நீங்கள் இருவரும் என்னிடம் வந்து சேர்ந்ததே பெரும் பாக்கியம். நட்பாகிய பெரும் செல்வம் நம்மிடம் இருக்கிறது. அதை நமக்கு கொடுத்த தெய்வத்தை வழிபட்டுக் கொண்டு நாம் நலமாக இருப்போம் என்று ஆமை கூறியது. ஆமை குளத்திலிருந்து மீன்களைக் கொண்டு வரும். காகம் எங்கிருந்தாவது இறைச்சி கொண்டு வரும்.
எலி ஊருக்குள் போய்ச் சோறு கொண்டு வரும். மூன்றும் ஒன்றாசு கூடியிருந்து கொண்டு நாள்தோறும் உண்டு அன்புடன் பேசிக் காலம் கழித்திருக்கும். இப்படி அன்போடு அவை ஒன்றாக வாழும் நாளில் ஒரு நாள் ஒரு மான் ஓடி வந்தது. அந்த மான் நடுங்கிக் கொண்டே நின்று மருண்டு மருண்டு விழித்தது. சிறிதும் அறிவில்லாத நண்பனே, ஏன் நடுங்குகின்றாய் என்று அந்த மூன்று நண்பர்களும் கேட்டன. யமனையொத்த கொடிய வேடன் ஒருவன் நஞ்சு தோய்ந்த அம்பு கொண்டு என்னைக் கொன்று வீழ்த்த வந்தான். நான் அதற்கு தப்பி ஓடி வந்தேன். இப்போது நான் உங்கள் அடைக்கலம், என்னை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த மான் கூறியது. நல்லது. நீ யார், எங்குள்ளவன் என்றெல்லாம் சொல்லு என்று அவை கேட்டன. எனக்கு தாய் தந்தையர் யாரும் கிடையாது. சுற்றத்தாரும் ஒருவரும் இல்லை. காடுதான் எனக்கு வீடு. என் மீது அன்பு கொண்டு என்னை காப்பாற்றினீர்களானால் உங்களையே தாய் தந்தையாகவும் உற்ற சுற்றத்தாராகவும் கொண்டு என்றும் உங்களைப் பிரியாமல் வாழ்வேன் என்று அந்த மான் கூறியது. அந்த மானின் சொற்களில் உண்மை இருந்தது. எனவே அவை மூன்றும் அதை நம்பின. நல்லது. நீ இங்கேயே எங்களுடன் இரு. இனி நாம் நால்வரும் நண்பர்களாக வாழ்வோம் என்று கூறி மானைத் தங்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொண்டன. புதிதாக வந்த அந்த மான் வகை தெரியாமல் ஒரு வேடன் விரித்திருந்த வலையில் மாட்டிக்கொண்டது. அது துயரத்தோடு கத்தியதைக் கேட்ட காகம் மற்ற நண்பர்கள் இருவரையும் கரைந்து அழைத்தது. காகத்தின் குரல் கேட்டு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டே ஆமையும் எலியும் அந்த திசை நோக்கி விரைந்து சென்றன. அப்போது கரைந்து கொண்டே எதிரில் வந்த காகம் அந்த மான் குட்டி ஒரு கொடிய வேடனுடைய வலையில் சிக்கிக் கொண்டு விட்டது. இப்போதே நாம் அதை வீடுவிக்க வேண்டும் என்று கூறியது. மூன்றும் விரைந்து மான் வலைப்பட்டிருந்த இடத்தை அடைந்தன. சிறந்த அறிவுடைய நீ எப்படி இத்த வலையில் மாட்டிக்கொண்டாய் என்று அவை கேட்டன. எல்லா விளக்கமும் பின்னால் சொல்லுகிறேன். வேடன் வந்து என்னைக் கொல்வதற்கு முன்னால் விடுவித்து விடுங்கள் என்று மான் பதறியது. வலையில் அகப்பட்டு விட்டதற்காக ஏன் இப்படி பதறித் துடிக்கிறான்? ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்று எலி கேட்டது. நான் என் அம்மாவுடன் இருக்கும்போது ஒரு வேடன் வலை விரித்திருந்தான். அதைத் தாண்டிப் போய் நான் ஒரு சோலைக்குள் புகுந்து கொண்டேன். ஆனால் அந்தப் பாவி வேடன் என்னைத் தொடர்ந்தோடி வந்து உயிரோடு பிடித்துக் கொண்டான். என்னை அவன் அந்த நாட்டு அரசருக்கு காணிக்கையாக கொண்டு போய்க் கொடுத்தான். அவர் தம் பிள்ளைகளுக்கு விளையாட கொடுத்தார். அவர்கள் என்னோடு விளையாடி மகிழ்ந்தார்கள். நான் ஓடி விடாதபடி அவர்கள் என்னை கட்டி வைத்திருந்தார்கள். ஒரு நாள் பகல் நேரத்தில் இடி முழக்கத்துடன் மழை பெய்தது. அப்போது மற்ற மான் குட்டிகளோடு கூடி சுதந்திரமாக ஓடி ஆடித் திரிந்து விரும்பிய தழைகளை தின்பது எப்போது, அந்தக் காலம் எப்போது வரும் என்று நான் அழுது கொண்டிருந்தேன். நான் வருந்தி அழுது கொண்டிருப்பதைக் கண்ட இளவரசர்கள், ஏனோ இது வருத்தமாக இருக்கிறது, இதை நாம் கட்டிப் போட்டு வைத்திருப்பது நல்லதல்ல என்று இரக்கப்பட்டு என்னை விடுவித்து விட்டார்கள். அதன் பிறகுதான் நான் இந்தக் காட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இப்போது மீண்டும் வேடர்கள் கையில் அகப்பட்டு கொண்டால் என்ன தீமை செய்வார்களோ தெரியவில்லையே. அதுதான் எனக்கும் பயமாக இருக்கிறது. சீக்கிரம் என்னை விடுவியுங்கள் என்று மான் குட்டி கூறியது. எலி சிறிதும் காலம் தாழ்த்தாமல் அந்த வலையை தன் பற்களால் கொறித்து அறுத்துவிட்டது. வலை அறுந்தவுடன் மான் வழிபட்டு தங்கள் இடத்தை நோக்கி நடந்தது. அப்போது அந்த கொடிய வேடன் அங்கு வந்து சேர்ந்து விட்டான். வேடனைக் கண்டவுடன் மான் குட்டி துள்ளி ஓடியது. எலி அங்கிருந்த வலைக்குள் ஓடி மறைந்து கொண்டது. ஆமையால்தான் வேகமாக நடக்க முடியவில்லை. மெல்ல மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தது. மானைத் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த வேடன் வழியில் ஆமையைக் கண்டதும் அதைப் பிடித்துத் தன் தோள் பைக்குள் போட்டுக்கொண்டு ஓடினான். இதைப் பார்த்து கொண்டிருந்த காகம் எலியிடம் வந்து அந்த வேடன் ஆமையை தூக்கிக் கொண்டு மானை விரட்டிப் போகிறான். மான் ஓடித் தப்பிவிட முடியும். ஆனால்
ஆமை சிக்கிக் கொண்டு விட்டதே. போய் மானைக் கண்டு இதற்கு ஒரு வழி பார்க்க வேண்டும் வா என்று கூறிய வேடனிடமிருந்து நம் நண்பனான ஆமையை விடுவிக்காமல் நாம் உயிருடன் வாழ்வது சரியல்லையூர் வா வா விரைவில் போவோம் என்று எலி துள்ளிக் குதித்தோடியது. காகம் வேகமாக பறந்து சென்று ஓடிக்கொண்டிருந்த மானைக் கண்டது. மான் குட்டி, உன்னை விரட்டிக் கொண்டு வந்த வேடன் வழியில் தென்பட்ட ஆமையாரை தூக்கிக் கொண்டு ஓடி வருகிறான். இப்போது அவரை நாம் காப்பாற்ற வேண்டும். நான் ஒரு வழி சொல்கிறேன், கேட்கிறாயா என்று கேட்டது. காக்கையண்ணா, சீக்கிரம் சொல்லுங்கள் என்று மான் குட்டி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கக் கூறியது. அதோ நமது குளம் அருகில்தான் இருக்கிறது. குளத்தை நெருங்கியவுடன் அதன் கரையில் நீ செத்தது போல் விழுந்து கிட. செத்த பிணத்தைக் கொத்துவது போல் நான் உன் மேல் நின்று கொத்திக் கொண்டிருக்கிறேன். இந்தக் காட்சியைக் கண்டதும் வேடன் உன்னைத் தாக்கிக் கொண்டு போக வருவான். அவன் வருமுன் ஆமை இருக்கும் தோள் பையைக் கீழே வைத்துவிட்டுத்தான் உன்னைத் தூக்க வருவான். அவன் தரையில் பையை வைத்தவுடன் நமது எலியார் அதன் வாயைக் கத்தரித்து விடுவார். உடனே ஆமையார் பக்கத்தில் இருக்கும் குளத்திற்குள் நழுவி விடுவார். வேடன் உன்னைத் தொடுமுன் நீ அம்பு போல் பாய்ந்து சென்று அருகில் எங்காவது ஒளிந்து விடு. நானும் வானில் பறந்து மரங்களுக்குள் மறைந்து விடுகிறேன் என்றது காகம். அருமையான திட்டம், அப்படியே செய்வோம் என்று சொல்லி மான் குளக்கரையில் போய் விழுந்து கிடந்தது. காகம் பின்னால் வந்து கொண்டிருக்கும் எலியிடம் பறந்து சென்று தன் திட்டத்தைக் கூறியது. பின் திரும்பி வந்து விழுந்து கிடந்த மானின் மேல் உட்கார்ந்து அதைக் கொத்தித் தின்பது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தது. மானை விரட்டிக் கொண்டு வந்த வேடன், இதோ அந்த மான் செத்து விழுந்து கிடக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு பேரகலாம் என்று நினைத்தான். தன் தோளில் ஆமை போட்டுக் கட்டியிருந்த பையை குளக்கரையில் இறக்கி வைத்துவிட்டு மானைத் தூக்க ஓடினான். உடனே எலி பாய்ந்தோடி வந்து அந்தப் பையை கடித்து குதறி இருந்தது. வேடன் மானை நெருங்கிச் சென்றவுடன் இலேசாகக் கண்ணைத் திறந்து பார்த்து கொண்டிருந்த மான் வெடிக்கென்று துள்ளி எழுந்து ஓடியது. அதைவிட மனமில்லாமல் வேடன் துரத்திக் கொண்டு ஓடினான். மானோ காட்டு மரங்களுக்கிடையே வளைந்து ஓடி ஒரு புதரில் போய் வேடன் கண்ணுக்குத் தெரியாமல் மறைந்து விட்டது. அதற்குள் ஆமை குளத்திற்குள் இறங்கிவிட்டது. எலி வலைக்குள் பதுங்கிவிட்டது. காகம் மரத்தின் மேல் ஏறியமர்ந்து கொண்டது. வேடன் ஓடி இளைத்து ஒன்றுமில்லாமல் ஏமாந்து திரும்பினான். வேடன் அங்கிருந்து போனபின் காகம் வேடன் போய்விட்டான் என்று அறிவித்து கரைந்தது. அந்தக் குரல் கேட்டதும் ஒளிந்திருந்த எலி ஓடி வந்தது. மறைந்திருந்த மான் பாய்ந்து வந்தது. குளத்திலிருந்த ஆமை கரைக்கு வந்தது. நான்கும் மகிழ்ச்சியாகப் பேசிக் கொண்டிருந்தன. அந்த நான்கும் ஒன்றுக்கொன்று உற்ற உதவியாக இருந்து பெற்ற இன்பம் பெரிது. அவை வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமையாக இருந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தின. நல்லவர்கள் நட்பு போல் இலாபமானது வேறு எதுவும் இல்லை.